வணக்கம் அன்பு சொந்தங்கள் எல்லாருக்குமே மற்றொரு காணொலியில உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு கூட நாங்க அஸ்வஸ்மை சம்பந்தமான சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போறோம். அதாவது அஸ்வஸ்மையை பொறுத்த வரைக்குமே இரண்டாம் கட்டம் நிறைய பேருக்கு இப்போ போடப்பட்டிருக்குதுங்க. ரீசெண்டா 26ஆம் தேதி சில ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த இரண்டாம் கட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு காசு போட்டிருக்கிறாங்க. அதாவது அதுக்கு முன்னாடி போடப்பட்ட காசு இப்போதான் பேங்க்ல அது கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு கூட நாங்க சொல்லலாம். சோ நீங்க யாருமே அதையும் செக் பண்ணி பார்க்கல, காசு எடுக்கல அப்படின்னு சொன்னா மறக்காம போய் பார்த்து காசை எடுங்க. அதாவது குறிப்பிட்ட ஒரு அளவு அமௌண்ட் போட்டிருக்குது. ஒரு சிலவங்களுக்கு 1 லேக்குக்கு மேல போட்டிருக்கிறாங்க, சிலவங்களுக்கு 90,000, சிலவங்களுக்கு 70,000, 80,000, 10,000, 15,000 அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட போட்டிருக்கிறாங்க, சேர்த்து போட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு மந்த்ல உள்ள காசு மட்டும் இல்லாமலுக்கு அதுக்கு மேலதிகமான காசுகளையும் சேர்த்து போட்டிருக்கிறாங்க. அஸ்வஸ்மை முதலாம் கட்டத்துல உள்ளவங்க தங்களை மெயில் புதுப்பித்தலுக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு. சோ மெயில் புதுப்பித்தல் செய்யறதுக்கான கால அவகாசம் கவர்மெண்ட் நீடிச்சு கொடுத்துருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நாட்டுல நடந்த அசாதாரண சூழ்நிலை, இந்த புயல் அப்படிங்கிற காரணத்துக்காக டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க உங்களுடைய மெயில் புதுப்பித்தலை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ நாளையோட அதுக்கான டைம் பீரியட் முடியுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஞாபகப்படுத்தல் வீடியோவா தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். சோ இனிமே யாருமே மெயில் புதுப்பித்தலை உட்படுத்தல அப்படின்னு சொன்னா கொண்டுட்டு போயிட்டு உங்களுடைய டீடைல்ஸ ரெனியூ பண்ணிக்கொள்ளுங்க. யாராவது தெரியாம இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா அதை செய்யக்கூடியதா இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்துல நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். நிறைய பேர் கொஞ்சம் டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி சொன்ன விஷயம் தாங்க, ஆல்ரெடி எல்லாருக்குமே எல்லா விஷயமும் சொன்னதுதான். உங்களோட பேஜ் நீங்க ஓபன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா IWMS அப்படின்னு சொல்லி .gov.lk அப்படி ஒரு வெப் ஒன்று வரும். சோ அதுக்குள்ள நீங்க போயிட்டு தான் நீங்க ஓபன் பண்ணணும். சோ அதுக்குள்ள போனதுக்கு பிறகுதான் உங்களோட லாங்குவேஜ் நீங்க சூஸ் பண்றீங்க. பிறகு ஹவுஸ் ஹோல்ட் நம்பர் அடிக்கணும். அதை தொடர்ந்து உங்களுடைய போன் நம்பரை கொடுத்தீங்கன்னா OTP வரும். அதுக்கு பிறகுதான் நீங்க அத டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். சோ வேற ஏதாவது விஷயங்கள் செய்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஸ்டாப் ஆகிரும். நீங்க மெயில் புதுப்பித்தல் செய்யறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா அதை பார்த்து செய்யுங்க. நிறைய டவுட்ஸ் வருது, நிறைய மிஸ்டேக் விடுறீங்க. ஒரு தடவை நீங்க நீங்களாவே போன்ல அதை ஃபில் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து செய்யுங்க. அப்படி இல்லாட்டி ரொம்ப பிரச்சனைகள் வரும். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தடவை நீங்க டீடைல்ஸ் ஏதாவது ரெஸ் பண்ணிட்டீங்க இல்ல ஏதாவது இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது ப்ரொசஸ் ஆகி இந்த டீடைல்ஸ் உண்மையா அப்படிங்கிறதுக்கான வெரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் டிலே பண்ணும். சோ அதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் டைம் பீரியட் எடுக்கும். அப்படி நீங்க டீடைல்ஸ் ஒழுங்கா கொடுக்காட்டி அடுத்த கட்டத்துக்கு போக விடாது, சப்மிட் பண்ணவே முடியாது. சோ பார்த்து நீங்க கொஞ்சம் இந்த விஷயங்களை செய்யுங்க.